திடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதுவும் தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்ன துர்காக்கு முடிஞ்சிச்சா? என்ன சொல்லவே இல்லை. அப்படிலாம் இல்ல தங்கச்சிமா, என் மருமகளை கூட்டு போலாம் தான். மகளா அப்படின்னா எனக்கு புரியலையே. இல்ல நீ என் பொண்ணு அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி என் மருமகளை என் வீட்டுக்குள்ள கூட்டு போயிடலான்ட்டு அதான் பொண்ணு கேட்க வந்திருக்கேன். ஓ அப்படியாமா, சந்தோஷம். நீங்க உங்க அண்ணன் உங்க மருமக தானே முடிவு எடுக்கணும். எனக்கு இதுல என்னமா பிரச்சனை? நீங்க பேசிக்கோங்கம்மா. என்ன சொல்றீங்க? என்ன மச்சான் திருப்பி பேர் முடிவு எடுத்து வந்து நிக்கிறீங்க? எனக்கு புரியல. ஆமா மாப்பிள்ள, பையனுக்கும் வயசு ஆகுதுல்ல, அதனாலதான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு பண்ணிடலாம். பிரகதி, பிரகதி, திவ்யா கொஞ்சம் குறை கொடு. சொல்றேன் ஆண்டி. என்ன ரெடி ஆயிட்டீங்க போல, எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டீங்க. எப்படி இப்பவே கிளம்ப போறீங்களா இல்ல வெடிகாத்தால கிளம்ப போறீங்களா? ஓ, இதுக்கும் பேச மாட்டீங்க திரும்ப மாட்டீங்க, அப்படிதானே? கலி உன்னை கீழே கூப்பிட்டாங்க. எதுக்கு? உன்னை பொண்ணு பார்க்க உங்க மாமா வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, அதுக்காக உன்னை கீழே கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா, சரி வாங்க கீழே போலாம். முட்டாள், அவ என்ன சொல்ற உனக்கு தெரியுதா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவர் தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. சரி வாங்க போலாம். அவன் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடி? என்னடி போலாம் போலான்னுட்டு இருக்க முட்டாளே? என்ன பொண்ணு பக்கம் வந்திருக்காரு, அவள் தானே, வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி நான் கீழே போறேன், நீங்க வாங்க. பைத்தியக்காரி நில்லடி, போகாதடி. பைத்தியமே வேண்டாம், பைத்தியம் நில்லு, பைத்தியம் பேசிக்கலாம், பைத்தியம் இங்க வந்து பாத்துக்கலாம், வா போ வேண்டாம். ஏண்டி இப்படி முட்டாளா இருக்கா? ஏண்டி இப்ப போனாவ முடியாத சொல்லிட்டு இங்க இருக்க வேண்டியதானே? ஏண்டி போறா? ஐயோ எனக்கு இவ்வளவு பார்த்தா கிறுக்கா இருக்கு. சரி நான் கீழே போறேன், இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. அது என்ன பண்ணி வைக்கும்னு தெரியல. தயவு செஞ்சு நீ வீரா ப்ரோக்கு ஃபோன் பண்ணி இங்க என்ன நடக்குதோ அதை சொல்லிடு. இத சொல்லணும்ன்றியா? அது சரிப்பட்டு வருமா? கலி ஆமா, இதை அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா அவ சொல்ல மாட்டா. அவ என்ன பண்ண போறா? அவ ஒரு கிறுக்கிரி, அவ என்ன பண்ணுவானே தெரியாது. நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இதை நம்ம சொல்லிதான் ஆகணும். பார்த்து பக்குவமா மெதுவா சொல்லு. எடுத்தோன்னே அப்படியே அதிர்ச்சி மாதிரி சொல்லிடாத. சாஃப்டா ஸ்லோவா சொல்லு. ரீடி நான் சொல்றேன், ஜாக்கிரதா ஜாக்கிரதை. சரி நான் கீழே போறேன். ஹலோ, என்னடா திடீர்னு பண்ணிருக்க? இல்லைன்னா ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இல்லைன்னா ஒரு சின்ன பிரச்சனை. அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு அவளுக்கு? அவளுக்குலாம் எதுவும் ஆகலண்ணா. இங்க பிரபா வீட்டுல இருந்து வந்து அவளை பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. என்ன சொல்ற? ஆமாண்ணா, கீழே அவங்க தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. இவன் என்ன சொல்றா? இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்ன பண்ண போறான்னு தெரியலண்ணா. அவளை கீழே பொண்ணு பார்க்க கூப்பிட்டாங்க, அவ கீழே இறங்கி போயிட்டானா. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, நான் வந்து இப்ப சொன்னேன் கீழே உன்னை கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு. சரி நான் போறேன்ட்டு அவ மட்டும் போயிட்டானா. ஏன் இப்படி பண்ற? முடியாதுன்னு சொல்ல முடியாம கீழே இறங்கி எதுக்குடி? ஏன் ஏன் கட்டின புருஷன் இங்க இருக்கு, ஆனா நீ ரொம்ப சோதிக்கிறடி, ரொம்ப 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 சோதிக்கிற. நீ என்ன தாண்டி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்ன தாண்டி உன் பிரச்சனை? ஏன்டி ஏன் இப்படி படுத்துற? டே கொரியர் ஹெல்ப் பண்ற, தயவு செஞ்சு கால் கட் பண்ண. கீழே என்ன நடக்குதுன்றது அப்படி நான் கேட்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கூடா. ப்ளீஸ்டா. அண்ணா அது உங்களுக்கு தேவையா? அது சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் சரிப்பட்டு வரும்டா. ப்ளீஸ்டா நீ தயவு செஞ்சு கட் பண்ணல புரிஞ்சுக்கூடா. ப்ளீஸ்டா கால் மட்டும் கட் பண்ணாம எடுத்துட்டு போடா. ப்ளீஸ்டா. சரிங்கண்ணா, நான் கால் கட் பண்ணிட்டேன். நீங்க என்ன நடக்குதுன்னு கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். சரிங்கண்ணா. அதுக்கு கூட முடியல மாப்பிள்ள, அதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, சரி நான் ஊருக்கு போறேன், அதுக்கு முன்னாடி வாங்க மாமா சொன்னேன். எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப நீங்க பண்றது. இதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள படிப்பு? பார்த்துக்கலாம், படிக்கட்டும். அப்படி இப்ப வேலைக்கு தான் போறா, அதை விட படிச்சுட்டு இருக்கட்டும். ஐயோ படிக்கலாம், நான் தான் இதுக்கு போறேன்னா தடுக்க போறேன்னா. என்னடி இப்படி வந்து நிக்கிற? கூப்பிட்டீங்கன்னு வந்தேன், அதுல என்னம்மா பிரச்சனை? தங்கம் எப்படா கட்டிட்டு வாடி தங்கம். உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்க, இதுக்கு தாவணியா இருப்ப, எப்ப கூட கட்டிட்டு ஓடு. ஓ, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? என்ன மாமா, போய் புடவை கட்டிட்டு வரணுமா என்ன? சொல்லு மாமா, போய் புடவை கட்டிட்டு வரவா? பாருடா, அதுல கூட மாமா கிட்ட செய்யும் போல. அந்த அளவுக்கு அவங்க 2 பேர் போல. பரவாயில்ல. கொடுத்து வச்ச பையன் தான், உங்களுக்கு கேட்டு இது வந்தாலும் செய்யுது. அவங்க 2 பேரும் ஒத்துமையாச்சு, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஒருத்தர் போய் சத்தம் கேட்டு நடப்பாங்களே.
அது சின்ன வயசுலேருந்தே அப்படிதானே. என்னதாண்டி நடக்குதாங்க? என்னடி பண்ற? ஏன்டி என்ன காயப்படுத்துற? ஏன்டி அவனை அப்படி கேட்கற? எனக்கு புரியல. இஷ்டம் இல்லைன்னு சொல்லாம ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. இப்படி மார்ப நான் நினைக்கவே இல்லை. அவன் பேசுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறடி. பதில் பேசுடி. ஏய் நீ போய் புடவை கட்டிட்டு வா. அது எதுக்கு அவனை கேட்டுட்டு இருக்க? இது முறைன்னா முறை தானே. போ போய் புடவை கட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாடா. நீ அந்த பொண்ணு கட்ட தேவையில்ல. நீயாவே இரு. போதும். நான் பேசிக்கிறேன். பாரு, அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். பரவாயில்ல, 2 பேரும் சம ஒத்துமாதான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா என்ன தப்பா நினைக்காதீங்க. திவ்யாவை கட்டிக்கிறதுல துணி கூட விருப்பம் இல்லை. மாமா சும்மா என்ன தப்பா நினைக்காதீங்க. மாமி என்ன மன்னிச்சிடுங்க. திவ்யா நீ என்ன மன்னிச்சிடு. என்ன இதுக்குதான் இங்க கூப்பிட்டு வந்தாங்க சத்தியமா தெரியாது. இங்க வரணும்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இதான் அவங்க பிளான், இப்படிதான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. நான் சும்மா ஏதோ பேச வராங்கன்னு தான் நினைச்சேன். சாரி நிஜமா நானும் உங்க நோக்கடிக்கும் சத்தியமா எனக்கு இல்லை. சாரி. ஆமா மாமி நிஜமாவே என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இன்னொரு துர்கா தான். என்னால இவளை கட்டிக்கலாம் முடியாது மாமா. ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்கப்பா, நான் வேற ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறேன். என்னால அவளை தவிர வேற யாரும் கட்டிக்க முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நான்லாம் ஃபீல் பண்ணல மாமா. நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க மாமா, ஒன்றும் இல்லை. டேய் என்னடா பேசுற? அப்பா நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து இதுக்கப்புறம் இதை பேசி வேற பேசாதீங்க. அவள்தான் சொல்லிட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்டேன்? மாமி புரிஞ்சுக்கோ மாமி. அவ்வளவுதான். எனக்கு இதை விட எப்படி விளக்குறது எனக்கு தெரியல. சால்டா. நிஜமா கேட்கணும் சால்டா. எனக்கு சத்தியமா தெரியாது. இது வீட்லயே தெரிஞ்சிருந்தா நான் வீட்லயே எடுத்துருப்பேன். சத்தியமா உங்க வீட்டுல எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி தட்டு விஷயம் கூட நான் வீட்டுல பார்க்கவே இல்லை. இவங்க ஃபர்ஸ்ட் டேட் போய் கார்ல வச்சுட்டு என்ன கூப்பிட்டாங்க. அதனால இப்ப ஒரு விஷயமே நான் பார்க்கல. தயவுசெய்து மன்னிச்சிட்டு. நிஜமா மன்னிச்சிட்டு. நான் ஒர்க் பண்ண நினைக்கவே இல்லை. நானும் உன்னை ஒர்க் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரிடா. பரவாயில்ல மாமா, கையெடுங்க. நான் பயப்படல, நான் ஃபீல் பண்ணல. ரியலி சாரிடா. நான் நிஜமா உனக்கு ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் உன்னை போயிட்டு. மாமா நான் சத்தியமா ஃபீல் பண்ணல, தயவு செஞ்சு கையெடுங்க. புரியல. நீங்க இப்படி கட்டி பிடிப்பீங்க அப்படி கொஞ்சிட்டு இருக்க. இவ்வளவு இருக்கே நிக்கிற. இவ்வளவு நெருக்கமா வந்து நிக்கிற. கேட்டா காதல் இல்லைன்ற. என்னடா நினைச்சிருக்க? அப்படி எந்த வீட்டு பொண்ணு வேணாலும் இப்படிதான் பண்ணுவியா என்ன? டேய் அவள் கேட்கறதுல நியாயம் தானடா. எனக்கு புரியல. இவ்வளவு சந்தோஷமா அவள் ஒத்துமையா இருக்கீங்க. அப்புறம் என்னடா? அப்பா நான் சொல்லிட்டேன். நான் துர்கா வீட்டு பக்கம் அப்படி அவளை பாக்குறது. நான் இப்போ இந்த நிமிஷம் துர்கா என் பக்கத்துல எப்படி இருந்தா என்ன பண்ணணும் அதுதான் பண்றேன். அப்படி நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா தப்பு உங்க மேலதான் இருக்கு. என் கிட்ட இல்ல. அப்போ நீங்க என்னையும் துர்காவே தப்பா பாக்குறீங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். குழந்தைல இருந்து துர்கா எப்படியோ அப்படிதான் இவ்வளவு இருக்கு. நான் இவங்க 2 பேருமே தங்கச்சியை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். அப்படிதான் பழகிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கும் மேல நான் விளக்க விரும்பல, சொல்ல விரும்பல. அது சொன்னா எங்க உறவை நான் கொச்சப்படுத்துற மாதிரி அர்த்தம். உங்களுக்கும் சொல்லிட்டேன். தேவையெல்லாம் பேசுற வெள்ள வச்சுக்காதீங்க. புரியுதா? நிஜமாவே எனக்கு புரியல. உன் வளர்ப்பு என்னடா? யார் பக்கத்துல வேணாலும் இப்படி இடிச்சு நிற்ப. எவன் உன்னை கட்டி பிடிச்சாலும் கம்முன்னு இருப்ப. இல்ல கட்டி பிடிக்கிட்டா வேற நினைக்கிறேன். என்ன எனக்கும் என்ன நீ இப்படியா வளர்ந்துட்டு வர? எனக்கு புரியல. ஏன் இவ்வளவு மோசமா இருக்க? எனக்கு தெரியல. அம்மா பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன சொல்ற? எங்க அம்மா எப்பவுமே அறிவு எப்படி விட்டு பேசுறதா உங்க வேலையா? பேசுடி பார்த்து பேசுடி. ஏன் அமைதியா இருக்கு? உங்க திருப்பி கேளுன்றீங்க. என்ன வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? எனக்கு புரியல. இப்ப அவன் பக்கத்துல நிக்கிறான், அங்க முந்தா நிக்கிறா. எவன் நின்னாலும் அப்படிதான் நிக்கிறா. எனக்கு புரியல. இவ டாக்டர் படிக்கிறன்ற பேர்ல ஏதோ குட்டி சவராய் தான் வந்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பொண்ணை வச்சிருக்கீங்க, பாத்துக்கோங்க. கேட்டு கேட்டு தெரியுது. பொண்ணு ஒழுங்காதான் வளர்த்திருக்கான். ஒழுங்காதான் இருக்கா. அவங்க வேலையை பாருங்க. எங்கடி போற? என்னடா என்னாச்சு? தெரியல, அவ அழுதுட்டு ஓடிட்டா. எனக்கு புரியல. 2 பேர் கட்டி பிடிச்சா இல்ல பக்கத்துல நின்றுட்டு இருந்தா அவங்க 2 பேர் தப்பா தான் இருப்பாங்க. நீங்க தங்கச்சி பக்கத்துல இருக்கீங்க. அப்ப நீங்க தப்பா இருக்கீங்களா? என்ன தம்பி பேசுற நீ? சொன்னா வலிக்குது இல்ல? அது மாதிரி அர்த்தவங்களையும் இன்னொரு வாட்டி என்ன பேச வைக்காதீங்க. நான் சொல்லிட்டேன். பேசிட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க மாமா கிட்டயும் சொல்ல வேண்டிய நான் சொன்னேன்னு வைங்க. அவங்க கதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல பாதி சொன்னாலே இங்க அவ்வளவுதான். சொல்லி வச்சுட்டு மாமா நிஜமாவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. டேய் நான் ஏன்டா தப்பா நினைக்க போறேன்? தங்கச்சியா நினைக்கிறேன். அப்படி ஒரு உறவை நான் ஏன்டா தப்பா நினைக்க போறேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீ அப்படி நினைக்கிறது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க அப்பா சும்மா பேசணும் வாங்கன்னு தான்டா சொன்னாரு. அதனால தான் நான் வந்தேன். ஆனா இப்ப தட்டோடத்துக்கு வந்து இப்படி கேட்பாருன்னா எனக்கு வேண்டாம். இவர் கேட்டிருந்தாலும் அப்பயே நான் போன்ல இல்லைன்னு சொல்லியிருப்பேன்டா. சரி இங்க வந்து கேட்டாரு. சரி உங்க 2 பேர் விருப்பம் தெரிஞ்சுக்கலாம். உங்க 2 பேருக்கும் சம்மதம்னா சரி தான்டா. உங்க 2 பேருக்கும் விருப்பம் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? என்ன இருக்கிற நேரத்தான் கேக்குறாங்க. பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லாது. அவ்வளவுதான் நான் பாத்துக்கலாம். சமயத்துல வேலை இருக்கும். போய் தயவுசெய்து அதை பாரு. என்ன கேட்டாலும் இதே சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்ல மாப்பிள்ள பசங்க தான். அவெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க பேசி புரிய வச்சுக்கலாம். நம்ம மாத்திக்கலாம். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. தப்பா நினைக்காதீங்க. என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் நான் என்னைக்கோ எக்காரணமும் செய்ய மாட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. மன்னிச்சிடுங்க. தங்கச்சி மன்னிச்சிடுமா. நான் புரிஞ்சுப்பேன் நினைப்பேன். ஆனா எனக்கு என் மருமக வீட்டுக்கு வரலன்ற வருத்தம் இருந்தாலும், ஆனா அவளுக்கு பிடிக்காம அவளுக்கு விருப்பம் இல்லாம கூட்டு போறதுல எனக்கும் விருப்பம் இல்லைன்னா எப்ப பசங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இல்லைன்னும் போது
அவங்கள கட்டாயப்படுத்தி ஒரு உறவுக்குள்ள திணிக்கிறதும் தப்பு தானே. அந்த தப்பை நானும் பண்ண மாட்டேன்னு, வேண்டாம். கஷ்டப்படாதானே, எனக்கு எந்த வருத்தமும் இல்லைண்ணே. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதானே. சரி, நாங்கள் கிளம்புறோம். சரிடா. எங்கடி அவள் இந்த ரூம்ல காணும், எனக்கு எங்கடி போயிட்டாவ? அவ இந்த ரூம்ல இல்லைன்னா அந்த ரூம்ல இருப்பா, உனக்கு தெரியாதா? அவ இந்த ரூம்ல இல்லைன்னா எந்த ரூம்ல இருப்பான்னு. அவ என்ன கிறுக்கி அடி, அவ ஏன்டி இப்படி பண்றா? அவ எதுத்தெல்லாம் பேச மாட்டாளாமா, அப்படியே காதை மூடிட்டு கேட்டுட்டு இருப்பாளாமா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படியே வாங்கிப்பாளா? மாதிரி அழுத்துட்டு ஓடி வர அவங்களை பேசாம இப்பதாண்டி அவங்க எடுத்து அவ பேசுவா. அந்த ஆளு அவங்கள எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல. நம்ம எல்லாரும் இருக்கும் போதே அவங்க இவ்வளவு மோசம் பேசுறாங்க, அப்ப தனியா என்ன பேசியிருப்பாங்க? ஆமாண்டி, அவ அந்த நிமிஷம் அவங்க பேசினது கழுவுல. அதோட லிங்க் ஏதோ ஒண்ணு அவங்க ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அவளுக்கு அது ஞாபகம் வந்ததுனால தான் அவ அழுதுருக்கா. அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அழுதுட்டா. நீ கவனிச்சியா? பிரபா ப்ரோ கிட்ட வரும்போது அவ பரவாயில்ல மாமா, வேண்டாம் தொடாதீங்க, வேண்டாம் தொடாதீங்க ஒரு பயத்தோட சொல்லிட்டு இருந்தா. கவனிச்சியா? கவனிச்சேன்டி. ஏன்னா அவங்க இப்படி பேசுவாங்கன்றது அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தொடாதீங்க தொடாதீங்கன்னு அவ அவளை கத்திருக்கா. ஆனா நம்ம ஜென்ரலா எப்பவுமே பேசுற பழக்கத்துல நம்ம பேசிட்டதுனால அவர் நம்மளையும் தான் தொட்டு பேசுவாரு, நம்மளும் தான் ஹக் பண்ணிப்போம். இதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நமக்கு தெரியுதுல்ல, ஒருத்தர் நம்மள தப்பா பாக்குறானா, தப்பா தொடுறானா. தப்பா தொடுறவங்க கிட்ட நம்ம இப்படி நிற்போம், அது ஏன்டி அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அவ என்ன பண்ணாலும் தப்பு, அதான், வேற என்ன. சரி வேண்டாம், இப்ப நம்ம இதை பத்தி பேச போதும். முதல்ல அவளை பார்க்கலாம். அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கா, என்ன மன இருக்கான்னு தெரியல. அப்ப அங்கதான் இருப்பா அவ. அந்த ரூமுக்கு போலாம் வா. சரி, வா போலாம். ஆனா அவ இந்த ரூம்ல இல்ல. நான் சொல்றேன், இந்த ரூம்ல இல்லையா? அவன் எங்க இருக்கா? அவ உங்க ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நாங்க அங்க போய் அவளை பார்த்து பேசுறோம்னா. டே பாவம்டா, அவளை திட்டிடாதீங்க, சொல்லிடாதீங்க ப்ளீஸ்ண்ணா. ப்ளீஸ்டா என்ன. என்ன, அவ இப்படி இருந்தா உண்மையை சொல்லுவாந்தா அவகிட்ட பேசாம இருந்தோம். எங்களுக்கு அவ மேல கோவம் வருத்தம் எதுவுமே இல்ல. அவ கஷ்டப்படுறாளே, அதை எப்படி போக்குறதுன்றதுக்காக தானே நாங்க இப்படி பண்ணோம். மத்தபடி எங்களுக்கு எந்த இதுவுமே அவ மேல இல்லைன்னா. சரிடா, நான் அவளை பார்க்கணும். அவளை பார்த்தே ஆகும். ப்ளீஸ்டா, அவளை பார்க்கணும். புரியலண்ணா. தயவு செஞ்சு வீடியோ கால் பண்றா, நான் அவளை பார்க்கணும். நான் இருக்கேன்னு காட்டிக்காதீங்க. நான் இருக்க மாதிரி அவளுக்கு தெரிய வேண்டாம், நீங்க பேசுங்க. ஆனா நான் முகத்தை பார்க்கணும்டா, ப்ளீஸ்டா. சரிங்கண்ணா, நான் போட்டு எடுத்துட்டு போறேன். நீங்க அமைதியா பாருங்கண்ணா, நீங்க எதுவும் பேசிடாதீங்க. இல்லடா, நான் மியூட் போட்டுருவேன். எனக்கு நீங்க பேசுறது கேட்டா மட்டும் போதும், அவளை பார்த்தா மட்டும் போதும். சரிங்கண்ணா. பண்ணிட்டு இருக்க, அமைதியா இருக்க. டேய், உனக்கு வேற வேலையே இல்லையா? முட்டாளா நீ? ஏன்டா இப்படி இருக்க? திருந்தவே மாட்டியா? எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? வீடியோ கால் ஏன் தான் இந்த வீடியோ கால் பத்தி நீ கெட்டு போறேன்னு எனக்கு புரியல. கட் பண்ணுன்னு. கட் பண்றா. டே, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவன்கிட்ட எல்லாம் புரிய வைக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கட் பண்றேன். இப்ப நீ கட் பண்றது போனதுக்கு போட்டு உடைக்கவா? ஒரு விஷயம் வேண்டாம்னா வேண்டாம். ஏன் அப்படி இருக்க? கட் பண்ணுன்னு. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு. தயவு செஞ்சு 5 நிமிஷம் கொண்டு பண்ணி தொலை. பிச்சு கேட்க மாட்டேன். கிட்னப்போ குட்டி சவிட அவன் என்ன பண்ணிட்டோம்? சொன்னாலும் கேட்க மாட்டேன், திருந்த மாட்டான். இவ்வளவு பேசுன தேவை உனக்கு இது? நான் போய் தொலைறேன். வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் இருங்க. எனக்கு தேவையில்லாதவங்க தேவையில்லாத விஷயத்தை நான் பார்க்க தயாரா இல்லைன்ட்டு. எனக்காக கெஞ்சி கேட்கிறேன், அமைதியா ஒரு நிமிஷம் இரு. இருந்து தொலைக்கிறேன். வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்ப எதுக்கு மேடம் அங்க பேசாம இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அங்க பேச வேண்டியதானே? அங்க பேசாம அமைதியா வந்துட்டு இங்க வந்து அழுது சீன் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. என்ன பேசணுன்றீங்க? எனக்கு புரியல. நான் ப்ராஸ்டியூட் சொல்லணுமா இல்ல நான் ப்ராஸ்டியூட் இல்லைன்னு சொல்லணுமா? சொல்லுங்க. என்ன இப்ப நாங்க பேசிட்டு வந்திருக்கணும்ன்றீங்க? நீ பைத்தியக்காரி, ஏன் இந்த மாதிரி வார்த்தை சொல்ற? லூசா நீ? டேய், என்னடா சொல்றாங்க? கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல, அப்புறம் நான் வேற என்ன பேசணும்ன்றீங்க? எனக்கு புரியல. இல்ல உங்களுக்கு
புரியலையா? எனக்கு தெரியல. அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல என்ன மீன் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியலையா என்ன? அவ்வளவு முட்டாளோனும் நீங்க இல்லல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் அதை என்ன ஆர்குமெண்ட் பண்ண சொல்றீங்க? இல்ல என்ன பண்ண சொல்றீங்க? என்னால முடியல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அதுக்கு எனக்கு இந்த ரூமுக்கு வந்த அதுக்கும் ரூம்லயே இருந்து இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டியதானே? எனக்கு எந்த இடத்துல ஆறுதல் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். எந்த இடம் என்னையா பார்க்குமோ, என்ன தேவையில்லாம எடை போடாதோ அந்த இடத்துல இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே இடம் இந்த ரூம் மட்டும்தான். இந்த ரூமுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியாது. இந்த ரூம் எனக்கு வேற மாதிரி, அவ்வளவுதான். அதை நான் சொல்ல விரும்பல, அதை நான் விளக்கவும் விரும்பல. எனக்கும் இந்த ரூமுக்கும் இருக்க உறவு வந்து யாராலையும் தடுக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. மற்றவங்கள மாதிரி இந்த ரூம் என்னை எடை போடாது. நான் பதில் சொல்லினா என் கூட பேசாம இருக்காது, என்னை வெறுக்காது, என்னை விட்டு போகாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கான பதிலா, ஆறுதலா என்னையே அப்படியே ஏத்துக்கிட்டது தான் இந்த ரூம். அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன், என்னை விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. உங்ககிட்ட நான் பேச துளி கூட விரும்பல. என் கூட ஒருத்தர் பேசலினாலும் அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ, என்ன ஷேர் பண்ணணுமோ, என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் இந்த ரூம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ரூம் கிட்ட சொல்லிட்டேன். அதனால எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது, நான் மறைக்கிறேன் அப்படின்றது. ஏன்னா நான் இந்த ரூம் கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இந்த ரூம் கிட்ட சொன்னா அது யார்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேனோ அதை நான் சொல்லிட்டேன்ற திருப்தி எனக்கு இத்தனை வருஷம் இருந்திருக்கு. அந்த சந்தோஷம் எனக்கு இருந்திருக்கு, அந்த பெயின் எனக்கு இருந்திருக்கு, அந்த ரிலீஃப் எனக்கு இருந்திருக்கு. அதனால எனக்கு இந்த ரூம் பொக்கிஷம் தான். இப்ப என்னன்றீங்க? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் இந்த ரூம் நின்றுட்டு சொல்லுவேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா உட்காந்துட்டு சொல்றேன், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி இந்த ரூமுக்கும் எனக்குமான உறவு வேற எந்த வகையிலயும் மாறல, எந்த விதத்திலயும் மாறல. அந்த ரூம் அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சோ, எனக்கு எப்படி ஆறுதலா இருந்துச்சோ, இந்த செகண்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அப்படிதான் ஆறுதலா இருக்கு. இந்த ரூம் மட்டும்தான் எனக்கு ஆறுதலா இருக்கு. போதுமா? அதனாலதான் இந்த ரூமை தேடி வந்தேன். எனக்கு எங்க ஆறுதல் கிடைக்குமோ, எங்க எனக்கு நிறைய பாசம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு வந்தேன், அவ்வளவுதான். என்னை வெறுக்கிறவங்களோ இல்ல நான் வேண்டாம் நினைக்கிறவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கேன், அவ்வளவுதான். என்ன தாண்டி நடந்துச்சு? தயவு செஞ்சு சொல்லுடி ப்ளீஸ். எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். இப்ப அவங்க பேசுறதுக்கு நீ அழுதுக்கான காரணம் எங்களுக்கு புரிஞ்சுது. அப்ப அது வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை மட்டும் சொல்லுடி ப்ளீஸ், அதை மட்டுமாவது சொல்லுடி. சும்மா ஏன் சொல்லுறீங்க? இப்ப என்ன சொல்லணும்ன்றீங்க? எனக்கு புரியல. நான் எங்க அப்பாவை எங்க அம்மாவை கட்டிப்பிடிக்கிறது, எல்லாரையும் கட்டிப்பிடிக்கிறதுக்கு வந்து காரணம் வேண்டாம். நான் இதை பத்தி பேச விரும்பல, நினைக்க விரும்பல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் நிம்மதியா இருக்கேன், என்னை விட்டுருங்க. இப்படி சாரி பாய், எனக்கு தெரியும் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிரு பாய், நிஜமா சொல்றேன், எனக்கு தெரியும் பாய். என்னை மன்னிச்சிரு, நான் கெஞ்சி கேட்கிறேன். என்னதான் நடந்துச்சு பாய்? சொல்லு பாய் ப்ளீஸ் பாய், சொல்லு. என்னடி, என்ன திரும்ப திரும்ப சொல்லு, என்னடி சொல்லணும்ன்றீங்க? எனக்கு புரியல. என்ன சொல்லணும்? நான் எங்க அம்மா, எங்க அப்பா, மம்மி, டாடி, எங்க அண்ணன், உங்களை எல்லாருமே சுயநலத்தால தான் கட்டி பிடிக்கிறேன். போதுமா? என்கிட்ட நிஜமா பாசம் இல்லை. போதுமா? என்கிட்ட பாசத்தை தாண்டி கேவலமான ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. போதுமா? நான் கட்டி பிடிச்சா அவங்க செய்வாங்க. போதுமா? அதனால நான் கட்டி பிடிக்கிறேன். நான் கட்டி பிடிச்சதுனால மட்டும்தான் இவங்க எல்லாம் எனக்காக எது வந்தாலும் செய்யறாங்க, என் மேல பாசம் காட்டுறாங்க. போதுமா? என்ன வேற என்ன வேணும்ன்றீங்க? இல்ல இன்னும் விளக்கமா கொடுக்கணும்ன்றீங்களா? எனக்கு புரியல. ஏன் நீங்க பொம்பளை பிள்ளைங்க தானே, இதை விட விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுதா என்ன? விடுங்கடி, என்ன தயவு செஞ்சு விடுங்கடி. நான் நினைச்சு பார்க்கவே விரும்பல. அவ்வளவு அருவருப்பான விஷயத்த நான் பேசவும் விரும்பல, நினைக்கவும் விரும்பல. வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் நிம்மதியா இருக்கேன், என்னை விடுங்க. என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? சாரிடி ப்ளீஸ் டி, கொஞ்சமா சொல்லுடி, அப்பதாட்டி ரிலாக்ஸா இருக்கும். வேணாண்டி, மனசுக்குள்ளே வச்சுக்காதடி, அந்த பெயினை கொட்டிடு ப்ளீஸ் டி, கொட்டிடு. புரியல. எதுக்கு கொட்டணும்ன்றீங்க? எனக்கு புரியல. ஏன் கொட்டணும்? எனக்கு தேவையில்லை, நானே வச்சுக்கிறேன். வேண்டாம். போதும். உங்ககிட்ட கொட்டி நீங்க எனக்கு திருப்பி பதிலுக்கு பண்ணீங்க பாத்தீங்களா? போதும், வேண்டாம், விட்டுருங்க என்ன. சாரி தங்கம், ப்ளீஸ் டி, மன்னிச்சிருடி, மன்னிச்சிருடி, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடி என்ன? இப்ப என்ன எல்லாம் சொல்லிட்டு அமைதியா இருப்பீங்கல்ல? என்ன நிம்மதியா விட்டுருவீங்கல்ல? அதானே வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க. 8 வருஷம் ஒருத்தன் என் கூட பேசாதவன் நான் என்ன தந்ததுனால என் கூட பேசுறான்னு கேக்குறாங்க. சொல்லுங்க, நான் என்ன தந்தேன்? எனக்கு தெரியல.
வந்ததுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன் தானே. அப்படி நான் என்ன தந்தேன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் தெரியுங்க அப்படி என்ன தந்தன்ட்டு. எதுவுமே பண்ணாமல ஒருத்தர் எப்படியாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு புரியல, நான் என்ன பண்ணேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அந்த குட்டி பையன் டிவிரா, அவனை கூட நான் தப்பா பாக்குறேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன். அவனை கூட ஒரு பாசத்தால நான் கட்டி பிடிக்கல, அவன் கூட பேசல. அவன் கிட்டயுமே நான் தப்பாதான் பழகுறேன். போதுமா? போதுமா விளக்கம், இல்ல இன்னும் வேணுமா? அவங்க அம்மாக்கு அவங்க பையனுக்கு நான் என்ன பண்ணதுனால அந்த அவங்க பையன் எப்படி தெரியறாரு அப்படின்றது தெரியணும். அந்த ஆளுக்கு நான் எல்லார் கூடயுமே தப்பா இருக்கேன் அப்படின்றத நான் நிரூபிக்கணும். அவர் அதை பதிவு பண்ணணும். அது அவரோட எண்ணம். போதுமா? வேண்டாண்டி, எனக்கு வலிக்குது. அந்த இன்சிடென்ட் நினைச்சாலே எனக்கு வலிக்குது. என்னை விடுங்கடி. சத்தியமா என்னை பார்க்க எனக்கே அருவருப்பா இருக்குது. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஏன்னா அவங்க வார்த்தையில சொன்னாங்க, நீங்க எல்லாம் செயல நிரூபிச்சிட்டீங்க, தயவு செஞ்சு விடுங்க. என்ன சொல்றது புரியல. நாங்க என்னடி செயல நிரூபிச்சோம்? ஆமாண்டி, அவங்க என்ன சொன்னாங்க, இப்படிலாம் நான் பழகுறதுனால மட்டும்தான் எல்லாரும் என் கூட இருக்காங்க சொன்னாங்க. நான் இதெல்லாம் பழகாமலே இருந்து காட்டுறேன்னு சவால் விட்டேன். சாய், வேண்டாண்டி, என்ன விடுங்கடி ப்ளீஸ். நான் அதை நினைக்கவே விரும்பல. அதை நினைச்சு அழுது போதும். நான் இப்பதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நிம்மதியா இருக்கேன். என்னை இப்படி விட்டுருங்க ப்ளீஸ். நான் பழசு, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை. அந்த குப்பை எனக்கு கிளற விரும்பல. வேண்டாண்டி ப்ளீஸ், கெஞ்சி கேட்கிறேன் சத்துரி ப்ளீஸ். ஆமாண்டி, நான் சவால் விட்டேன் உங்ககிட்ட, நெஞ்சு நிமித்தி சவால் விட்டு வந்தேன்டி. உங்களால முடிஞ்சா நான் உங்க பிள்ளைகிட்ட பேசாம பழகாம நீங்க சொன்ன எதுவுமே எதுவுமே இல்லாம நான் வாழ்ந்து காட்டுறேன். அப்படியே ஒரு மனசை நீங்க மாத்துங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் என் புருஷன் தான். உங்களால முடிஞ்சா அவரை மாத்திக்கோங்க. ஆனா நான் பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க பண்ற எதுக்குமே நான் தடையா நிக்க மாட்டேன். ஆனாலும் என் புருஷனா இருப்பாருன்னு சவால் விட்டு சொல்லிட்டு வந்தேன்டி. ஆனா அவர் அம்மா பையன் நிரூபிச்சிட்டாரு. அவங்க அம்மா சொன்னதான் உண்மை நிரூபிச்சிட்டாரு. அவங்க அம்மா என்ன வார்த்தையில ப்ராஸ்டியூட் சொன்னாங்க, அவர் நிஜமாவே என்ன ப்ராஸ்டியூட் நிரூபிச்சிட்டாரு. போதுமா? ஏன்டி இப்படி பேசுற? வீரா அப்படி நினைப்பாரு நீ நினைக்கல. அது ஏன்டி? வேண்டாண்டி. ஏன்டி இந்த வார்த்தை சொல்ற? நான் ஏன்டி உனக்கு நடத்துற? எனக்கு புரியல. நீ எதுக்கு இப்படி நினைச்ச? வேண்டாம், தயவு செய்து இதை பத்தி நான் பேச விரும்பல. நான் எடுக்க முடிவுல நான் தெளிவா இருக்கேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் கவலைப்படுறதாவே இல்லை. நான் தெளிவா இருக்கேன். என்னை விட்டுருங்க. அதுக்காக எங்களை விட்டு போறத முடிவு பண்ணிட்டியாடி? ஆமா ஆமா, அதுக்கு என்ன? உங்களுக்கு எப்படி இது தெரியும்? ராஜா சார் சொன்னாரு. ஓ, அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அது என்னோட பிளான் பி தான். என் பிளான் ஏவே வேற. அதனால பரவாயில்ல, இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல, இதை பண்ண மாட்டேன். அப்போ உன் பிளான் தான் என்ன? எனக்கு புரியல. நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல. தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? விடுங்க தயவு செய்து. ப்ரோ ஏதோ தெரியாம பண்ணிட்டாருடி, அதுக்காக. உண்மையிலே இதுல பாவத்துக்குரிய ஜென்மங்க என் அப்பா, என் டாடி, என் மாமா மட்டும்தான். தெரிஞ்சுக்கோ. அவங்கள தாண்டி மீதி எல்லாருமே, நீங்க எல்லாருமே சுயநலவாதிங்க நிரூபிச்சிட்டீங்க. கேள்வி, ஏன்டி இப்படி சொல்றது? புரியல. ஏன்டி இப்படி பேசுற? மாட்டி, எங்க மாமாக்கு எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா நான் சொல்ல மாட்டேன். அவர் தெரிஞ்சுக்கல. அவர் குழப்பமாவே இருக்காரு. எங்க டாடி, எனக்கு இங்க ஏதோ சின்ன சின்னதா நடக்கும், அவனோட பெருசா நடக்குமா அப்படின்னு தெரியாது. இப்போதைக்கு நான் எக்ஸாம் டென்ஷன்ல ஏதோ விலகி இருக்கேன், பேசாம இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. எங்க அப்பாக்கு எனக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியும். நான் அவரை அவாய்ட் பண்றேன்னு தெளிவாவே அவருக்கு தெரியும். அவரை நான் பார்த்து கூட பேச மாட்டேன், அவர் பக்கத்துல கூட நிக்க மாட்டேன். அவருக்கு அந்த வழி கொடுத்தோ தள்ளி நின்னாவது என்னை பார்த்தா போதும், பேசினா போதும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா என் பக்கத்துல தள்ளி நின்னாவது இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் அப்படியே விட்டு தானே போயிட்டீங்க, அப்படியே தூக்கி போட்டு தானே போயிட்டீங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தானே போனீங்க. அப்புறம் அப்புறம் என்ன பேச்சு? விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. நான் இந்த செகண்ட் நிம்மதியா இருக்கேன். இந்த நிம்மதி எனக்கு போதும். அதுக்காக எங்களை விட்டு போயிட்டியாடி? எனக்கு புரியல. நீங்க எல்லாம் யாரு எனக்கு புரியல. எனக்குன்னு இவங்க 3 பேரை தவிர்த்து யார் இருக்கா எனக்குள்ள? இந்த 3 பேர் பரவாயில்ல, அவங்க கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க மாறிடுவாங்க. போதுமா?
மத்தபடி வேற எதுக்காகவும் இங்க நான் இருக்க எனக்கு புரியல, இங்க நான் யாருக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ணன் ஒருத்தப்படி தெரிஞ்சேன், ஆனா அவன் துளி கூட என்ன மதிக்கல. அவனுக்கு நான் யாரோ. ஆனா இந்த நிமிஷம் யோசிக்கிறேன், எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இல்லையேன்னு யோசிக்கிறேன். எனக்குன்னு ஒரு அண்ணன் இருந்திருந்தா அவன் என் பக்கம் நின்று இருப்பாள், நான் என்னன்னு என் பக்கம் யோசிச்சிருப்பாள்ல. அந்த வலி எனக்கு இப்போ இருக்கு. அதுக்கப்புறம் அம்மான்னு ஒருத்தங்க பேர் தெரிஞ்சேன், எல்லாமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணி என்னோட ஃப்ரெண்டா, வெல்விஷரா, கைடா இருந்தேன். ஆனா அவங்க கூட என்ன புரிஞ்சுக்கல. அவங்களுமே அவங்க பையன் போயிட்டான்னு தூக்கி போட்டாங்க. என்னம்மா, பையனுக்காக என்ன தூக்கி போட்டுட்டியாமான்னு கேட்டா எனக்கு என் பையன் தானே முக்கியம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அப்படின்னா நான் அவங்க பொண்ணு இல்லைன்றது அவங்க மனசுக்குள்ள இருந்திருக்கு, அதனால தானே அவங்க தூக்கி போட்டாங்க. உண்மையிலேயே நான் அவங்க பொண்ணா இருந்திருந்தா அப்படி தூக்கி போட்டிருப்பாங்களா? இல்லைல்ல. ஃப்ரெண்டுன்னு தெரிச்சு, ஆனா அவளுங்க வேற எவனோ ஒருத்தனுக்காக தூக்கி போட்டாங்க. தாத்தா 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 தாத்தான்னு தெரிஞ்சிட்டு இருந்தேன். அவரு உங்க பேரங்க தான் முக்கியம்னு அவங்களும் போயிட்டாரு. அப்புறம் வேற யாருக்காக இருக்கணும்ன்றீங்க எனக்கு புரியல. 8 வருஷம் தள்ளி இருந்தாலும் எனக்கானவன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவனுமே எனக்காக இல்லைன்னு நிரூபிச்சிட்டான். அப்புறம் அவங்க அம்மா சொன்னதுதான் ஒண்ணு நிரூபிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் இன்னும் வேற என்ன புரியல, சொல்லுங்க. இதுல நான் யாருக்காக யோசிக்கணும், எதுக்காக யோசிக்கணும் எனக்கு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாராவது மனசு மாறுவீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா ஒருத்தர் கூட மாறல. அப்புறம் உங்ககிட்ட என்ன பேச்சு இருக்கு எனக்கு புரியல. நீங்களாம் யாரு? நீங்களாம் என் லைஃப்க்கு யாருமே இல்லை, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என் லைஃப் வேற, என் வாழ்க்கை வேற, எல்லாமே வேற. அதுக்காக இங்க விட்டு போகிறதுல தப்புடி கோழி. நிஜமா சொல்றேன் பாய், வேண்டாம் பாய். சீரியஸா கோழத்தனமா எனக்கு சாக விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் எங்கேயோ போய் வாழணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் அப்படி வாழாம சாகணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வாழ்வேன், கண்டிப்பா வாழ்வேன். புரியுதா? சந்தோஷமா வாழ்வேன். ஏன்னா எனக்கு என் படிப்பு இருக்கு, அதை வச்சு நான் வாழ்வேன். அதை வச்சு என்னால முடிஞ்சவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். நீங்க யாருமே எனக்கு தேவையில்லை. உங்க யாரையுமே இதுக்கப்புறம் நான் பார்க்கவே விரும்பல. ஆனா நான் இங்க இருந்து போகும்போது கண்டிப்பா சொல்லிட்டு போவேன். ஆனா எந்த நாட்டுக்கு போறேன், எங்க போறேன் அது சொல்ல மாட்டேன். ஆனா இந்த இடத்த விட்டு போறேன்னு மட்டும் சொல்லுவேன். இல்லைன்னா நான் எவன் கூடயோ ஓடி போயிட்டேன்னு கதை கட்டிடுவாங்க. அந்த கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். அதனால நான் சொல்லிட்டே போவேன். டேய், நீ உண்மையா சொல்றேன்னு தாண்டா நான் கூட பேசாம இருந்தேன். மத்தபடி உன்னை வெறுக்கல, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லடா. சாரி, தப்பு பண்ணிட்டேன்டா. ஆமாப்பா, நான் கூட தள்ளி நின்னா நீங்க என்கிட்ட பழைய பாசத்தை காட்டுவீங்கன்னு தள்ளி போறேன். ஆனா என்ன, திரும்பி வர தேவையில்லை, அங்கேயே செட்டில் ஆயிடலான்ற முறையில போறேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு உங்க மேல கோவம் இல்லை, வருத்தம் இல்லை. சீரியஸாவே சொல்றேன், உங்க யார் மேலேயுமே இப்ப எனக்கு கோவம் இல்லை, வருத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப நீங்க என் லைஃப்ல நீங்க எல்லாம் எனக்கு யாருமே இல்லை, அவ்வளவுதான். அந்த மென்டாலிட்டிக்கும் அந்த பக்குவத்துக்கும் நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். புரியுதா? அதனால நான் எதுக்கும் ஃபீல் பண்றதா இல்லை. டேய், அவ என்கிட்ட கோர்ஸ்க்கு முடிவு பண்ணிட்டாளா? அப்போ அவளுக்கு நான் வேண்டாமா? நான் தேவையில்லை போறலாம். எங்க அந்த அளவுக்கு விருத்துட்டா தப்பு பண்ணிட்டான். அதுக்காக இப்படி தண்டனை கொடுக்க போற எனக்கு? பாய், வேண்டாம் பாய், தப்பான முடிவு பாய், சாரி பாய். என்னை தப்பா நினைக்காதீங்க. எனக்கு நிஜமாவே நான் ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன். இந்த ஒரு மாசம் எனக்கு நிறைய பக்குவத்தை கத்து கொடுத்துடுச்சு. அதனால இப்ப நான் தெளிவா இருக்கேன். அதனால நீங்க தயவு செஞ்சு என்ன எந்த வகையிலுமே காயப்படுத்தல, புரிஞ்சுக்கோங்க. நான் மாறிட்டேன், அவ்வளவுதான். வேணா நான் கெட்டவ, நான் மாறிட்டேன், இப்படி புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொன்னது உண்மை. இப்ப எனக்கு உங்க எல்லாரும் அழுத்து போயிடுச்சு, வேற ஒருத்தவங்க பார்க்க போறேன், போதுமா? அப்படி நினைச்சுக்கோங்க. விடுங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஏன்னா எனக்கு உங்க யாரையும் பார்க்க பிடிக்கல, உங்க யார் கூட இருக்க பிடிக்கல. இனிமேல் உங்க யார் கூட கான்டாக்ட் எதுவுமே வேண்டாம். நிம்மதியா பீஸ்ஃபுல்லா நான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தயவு செய்து விட்டுருங்க. இதுக்கப்புறமும் போராடி போராடி கெஞ்சி கெஞ்சி நீங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி என்ன நினைப்பாரு, இப்படி இப்படி பிடிக்குமா பிடிக்காதா, அதுவா இதுவா இதுவா, இந்த மாதிரி எந்த தேவையில்லாத எண்ணமும் எனக்கு தேவையில்லை. இந்த நிமிஷம் நான் நிம்மதியா இருக்கு. தயவு செஞ்சு நான் அப்படியே விட்டுருங்க. சாரி பாய், நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க முட்டாள்தனம் பண்ணிட்டோம். நாங்க பேசாம இருந்தா நீ எல்லாத்தையும் சொல்லுவேன் நினைச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டோம். நீ இப்படி யோசிப்ப நாங்க நினைக்கவே இல்லை. சாரிடி, சாரிடி, நீங்க மன்னிச்சிருடி. உங்ககிட்ட எனக்கு எந்த சாரியுமே வேண்டாம். நிஜமா நான் சொல்லிட்டு உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மத்தவங்க இருப்பாங்கல்ல,
அவங்க கிட்டயுமே சொல்லிடுங்க, நான் ஏதாவது அவங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா காயப்படுத்தியிருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க. நான் கேட்டதா சொல்லிடுங்க. தேங்க்ஸ், இவ்வளவு நாள் அட்லீஸ்ட் என் கூட இருந்தீங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்லவே வேண்டாண்டா, இந்த முடிவு வேண்டாண்டா. ப்ளீஸ்டா புரிஞ்சு கூட நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஒத்துக்கிற வேண்டாம். எந்த தப்பான முடிவை யோசிக்காதடா. இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிச்சேன், எக்ஸாம் முடிஞ்சு அந்த சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சேன், யாராவது ஒருத்தர் மனசு மாறுவீங்க அப்படின்னு. ஆனா யாருமே மாறல. இதுக்கப்புறம் நீங்க மாறினா எனக்கு தேவையில்லை. ஏன்னா இதுக்கப்புறம் நான் மாறிட்டேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் இதை பத்தி பேச வேண்டாம், நினைக்க வேண்டாம். நான் இந்த செகண்ட் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நாங்க தான் உனக்கு வேண்டாம், வீராப்பும் உனக்கு வேண்டாம். எனக்கு புரியல. அவரே வந்துட்டு கூட முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கெல்லாம் நான் தேவையில்லைம்மா. அவருக்கு அவங்க ஃபேமிலி இருக்கு, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க மாமா இருக்காங்க. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருக்கு இருக்காரு. அவங்க இவ்வளவு பேர் பார்த்துக்க இருக்கும்போது நான் எதுக்கு அவருக்கு? அவங்கள பார்த்துக்க ஆள் இருக்கு. அவருக்கு நல்லா தேவைப்பட மாட்டேன். ப்ரோ பாவம் டி. அவர்லாம் பாவம் இல்லைம்மா, நீங்க வேற. அப்படி யோசிச்சு நான் தான் பாவத்துக்குரியவளா போயிட்டேன். என்னை விடுங்க தயவு செய்து. ஆனா எனக்கு யாருமே தேவையில்லைன்றல, அந்த யாருமே இல்லை, எல்லாரும் தான் அடங்கியிருக்காங்க. புரியுதா? அதனால எனக்கு யாருமே தேவையில்லை. நெஞ்சு கேட்கிறேன். நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கிறத இந்த ரூமுக்கு வந்தேன். தயவு செய்து அந்த நிம்மதியை கெடுக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் தனிமையை கொடுக்குறீங்களா அந்த ரூம்ல? நான் இந்த ரூம் அப்படி இருக்க நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிறேன். ப்ரோ வேண்டாம்ல. அப்புறம் எதுக்கு அவர் ரூம் உனக்கு? அப்புறம் எதுக்கு அந்த ரூம்ல இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன்? ஓ அப்படியா, சரி. இந்த ரூமை விட்டும் போல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போகும்போது இந்த ரூமை தூக்கிட்டா போக முடியும்? இல்ல இல்ல, அப்படி நினைச்சுக்கிறேன். இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இந்த ரூம்ல இருக்கலாம்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, எனக்கு இந்த ரூமும் வேண்டாம். சரி விடுங்க, நான் கிளம்புறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாய் வேண்டாம் பாய், இந்த கோவத்துல தப்பான முடிவு எடுக்கிற பாய். இது ரொம்ப தப்பா போயிடும் பாய். வேண்டாம் பாய். நான் இதை நேத்து நினைச்சு இன்னைக்கு சொல்லலடி. இதை நான் எந்த கோவத்திலயோ எந்த வருத்தத்திலயோ எடுக்கல. தெளிவா யோசிச்சு இதுதான் சரியா இருக்கும் ஒரு மாசமா யோசிச்சு எடுத்த முடிவு இது. வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுட்டு இருக்க விரும்பல. இனிமேலாவது எனக்கு வாழ்க்கையில கொஞ்சம் சிரிக்க டைம் கொடுங்க. நான் சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன். போதும். எல்லாருக்காகவும் யோசிச்சு எல்லாத்த பத்தியும் யோசிச்சு நான் அழுது புலமுறை எல்லாம் போதும். இனிமேல் என் வாழ்க்கை என் லைஃப்னு நான் வாழ போறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பல. யார் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, அந்த மாதிரி எந்த தேவையில்லாத எண்ணமும் எனக்கு தேவையில்லை. என்னை விட்டுருங்க.